ரேஷன் கடைகளில் திடீரென என்ட்ரி கொடுத்த முதலமைச்சர் விஜய் பதறிப்போன அதிகாரிகள். அதாவது தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தமிழகத்தில் பல அதிரடியான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்ததை விட இந்த ஆட்சியில் ஒவ்வொரு துறையிலும் நடவடிக்கை என்பது அதி தீவிரமாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். காவல்துறையில் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு துறைகளிலும் அதீத கவனத்துடன் அதீத பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தமிழகம் முழுக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இதற்கு முன்பெல்லாம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் அந்த புகார்கள் எழுத்து வடிவங்களாக மட்டுமே வாங்குவார்கள். ஆனால் இப்போது முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த புதிய சட்டத்தின்படி யார் புகார் கொடுத்தாலும் அது வீடியோவாக கண்டிப்பாக பதிவிட வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவை முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி வீடியோவாக பதிவிடும்போது ஒவ்வொரு புகாருக்கும் தகுந்த நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு காவலருக்கும் ஏற்படும். ஆகவே இந்த ஒரு அதிரடி திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதேபோல ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் மக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இதற்கு முந்தைய ஆட்சியில் ரேஷன் கடைகளில் நமது கண் முன்னரே ரேஷன் பொருட்களை ரேஷன் கடை ஊழியர்கள் மொத்த வியாபாரிகளுக்கு அள்ளி கொடுத்து அதில் லாபம் பார்ப்பார்கள். ஆனால் இப்போது முதலமைச்சர் விஜயின் ஆட்சியில் அப்படியேதும் நடக்காது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் சிசிடிவி கேமராவை வைத்து அதற்கென்று தனி கண்காணிப்பு பிரிவு ஒன்றையும் முதலமைச்சர் விஜய் உருவாக்க இருக்கிறார். அதற்காக இப்போது முதலமைச்சர் விஜயே ஒரு சில ரேஷன் கடைகளில் திடீரென என்ட்ரி கொடுத்து அங்குள்ள கள நிலவரங்களை ஆராய்ந்தும் வருகிறார். இது போன்ற விஷயங்கள் அரசு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் மாறியிருக்கிறது. அதுவும் இதற்கு முந்தைய முதல்வர்களை காட்டிலும் விஜயின் செயல்பாடு என்பது அடிமட்டம் வரையிலும் சென்று அலசும் விதமாக இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் விஜயின் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகள் அனைத்தும் புதிய தமிழகத்தை உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்பதை நிரூபித்து வருகிறது. சரி, முதலமைச்சர் விஜயின் இத்தகைய அதிரடி திட்டங்களையும் அதிரடி நடவடிக்கைகளையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.